ஒரு நிறுவனத்துக்கு ட்ரெயினிங்ன்றது அவசியமா? அதான் நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம், ட்ரெயினிங் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த ட்ரெயினிங் வந்து பார்த்திங்கன்னா என்வரன்மெண்ட், ஹெல்த், சேஃப்டி, இந்த 3 விஷயத்துலையும் வந்து இந்த ட்ரெயினிங் வந்து ஒரு நிறுவனத்துக்கு அவசியம். எதனால் அவசியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த நிறுவனத்தில் நமக்கு தேவையான ப்ராஃபிட், நம்ம அதுக்காக தான் நம்ம மெனக்கட்டுறோம். அந்த ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா இந்த ட்ரைனிங்ன்றது அவசியம். ஒரு புரிதல் இருந்தால் தான் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அவேர்னஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா ஒருத்தரால் வந்து மிக திறம்பட வேலை செய்ய முடியும். அந்த புரிதலுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரைனிங் அவசியம். இந்த ட்ரைனிங் என்ன மாதிரியான ட்ரைனிங் அப்படின்னும்போது பார்த்தோன்னா, சுற்றுச்சூழல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் சுற்றுச்சூழலில் நானும் ஆரோக்கியமாக இருக்கணும், என்னை சுற்றி இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த ஹெல்த்து அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஹெல்த்துக்காக என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்க வேலை செய்யும்போது ஒரு பாதுகாப்பு உபகரணங்கள் பிபிஇஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த பிபிஇஸ்லாம் வந்து போடணுமா வேண்டாமா, எப்போ போடணும், எதை வந்து எந்த இடத்துல எந்த மாதிரியான பிபிஇஸை போடணும், கையுறை, அப்புறம் அதை க்ளவுஸுன்னு நம்ம சொல்லுவோம், அப்புறம் மாஸ்க், அப்புறம் வந்து கண்ணாடி, இதெல்லாம் அவசியம். ஏன்னா ஒரு விபத்து நடக்காமல் இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சுகாதார கேடு எதுவுமே வரக்கூடாது. ஒரு நிறுவனத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆடிட் பண்ணுறாங்களோ இல்லை வந்து பார்த்தோன்னா வந்து டிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க, இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு, இதெல்லாம் வந்து அரசு சார்ந்தது. ஃபயர் லைசன்ஸ்க்காக ஃபயர் ஆஃபீஸர் வரலாம். இவங்கெல்லாம் வர்றதுக்காக மட்டும் நாம் வந்து அந்த நேரத்தில் பாதுகாப்பு பண்ணோம் அப்படின்னா அது சரி வராது.